நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப பிடிச்ச டாபிக் கிரிக்கெட் டாப்பிக்கில் திடீர்னு மழை பெஞ்சால் வந்து யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்? பவுலிங் டீம் ஃபேவரபுளாக இருக்குமா, பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்குமா? கிரிக்கெட் மேட்ச்சில் திடீர்னு மழை பெஞ்சதுன்னா யாருக்கு ஃபேவரபுள்? பவுலருக்கு பால் வந்து உங்களுக்கு டேர்ன் வந்து நல்லா இருக்கும். ஏன்? ஃப்ரிக்ஷன் வந்து அதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் எவ்வளோ ஃபோர்ஸாக அடித்தா கூட போகாது ஈரப்பதத்தில். லாஜிக் புரியுது இல்லையா உங்களுக்கு? கிரவுண்டே ஈரம். ஏன் அந்த பிச்சை ஏன் மூடிட்டுருக்காங்க? ஈரம் படாமல் இருக்கிறது தானே மூடிட்டுருக்காங்க. ஆனால் அது ஃபீல்டில் வந்து அது போக ஆரம்பித்தோன்னே அந்த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பால் ஈஸியாக ரோல் ஆகுமா? ஈவன் அந்த பால் கிரிப்புமே இருக்காது. பால் கிரிப் இருக்காது ஆப்வியஸ்லி, அது வேறு விஷயம். பால் கிரிப்பை தான் தொடச்சி விட்ருவாங்களே நம்ம, திருப்பி ரோல் ஆகும் இதாகும். அதான் ஸ்விங்கு இன்ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்விங்கு ரிவர்ஸ் ஸ்விங்குன்னெலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஃப்ரிக்ஷன் இது இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு இந்த பால் ஸ்மூத்தாக இருக்கும்போது ஸ்பீடு இன்னும் ஜாஸ்தியாகும் அண்ட் டேர்னுமே ஈஸியாக டேர்ன் ஆகும். பால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும்போது ரஃப் சர்ஃபேஸ் வர வந்து உங்களுக்கு ஸ்பீடும் கம்மியாகும் அண்ட் சடன் சேஞ்சஸ் வந்து நீங்கள் டைரெக்ட் பண்ணுற விதத்தில் அது மாறிடும். ஓகே, அதுதான் இன்ஸ்விங். இந்த ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. 30 ஓவர்ஸ் வரைக்கும் அதை வந்து ஷைனாக ஒரே ஒரு பக்கமாக ஷைன் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது ரொம்ப ரஃப்பாக இருக்குது, எதுவும் ரொம்ப ஓரளவுக்கு ரஃப்பாக இருக்கோ அதை வச்சு பேஸ் பண்ணி பாலை வந்து ஷிஃப்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, பவுலர்ஸோட டாக்டிக்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். இந்த மாய்ஸ்ட் வெதர் ஃப்ரிக்ஷன் இன்க்ரீசஸ் டிஸ்அட்வான்டேஜிங் த பவுலர். கரெக்டாக தப்பா? வெதர் ஈரப்பதத்தில் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவுலருக்கு டிஸ்அட்வான்டேஜா அட்வான்டேஜா? அட்வான்டேஜ். பேட்ஸ்மேனுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, அண்ட் when the air temperature drops, sunlight causes less turbulence in the air above pitch, giving bowlers more control. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரிவர்ஸாக சொல்கிற மாதிரியே இருக்கா? அதான் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ சொன்ன இல்லையா, ஃப்ரிக்ஷன் எப்படி நடக்குதுன்றது இவ்வளோ டீட்டெயில்டாக, டர்புலன்ஸ் கம்மியாக இருக்கும், இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃப்ளோக்கு வந்து இந்த லேமினார் ஃப்ளோ, ஸ்ட்ரீம் லைன்டு ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டர்புலன்ஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டர்ப்டு ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் வந்து ஏர் மாய்ஸ்டாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம் லைண்டாக தான் போயிட்டுருக்கும். பவுலருக்கு எப்படி வேணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டைரெக்ஷனை. அதான் சொன்னேன், இந்த ஸ்விங்லாம் போடுறதுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிறது இந்த மாதிரி டைமில் தான். ஓகே, ஸோ த ஆன்சர் வுட் பி பி. தென் காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் யார் கண்டுபிடிச்சது? ஐன்ஸ்டீன் கிராவிடேஷனல் இது தியரி கொடுத்துருப்பாரா? கிராவிடேஷனல் வேவ் தியரி அவர் கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஆன்சரில் வந்து ஒரு சின்ன எரர் இருக்கும், ஒரு மைனர் எரர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மைனர் எரருக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு. அதாவது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த வேவ் மேட்டர் டு E = mc², அந்த இது இருக்கு இல்லையா, எனர்ஜி வந்து மாஸ் ஸ்பீடில் மூவ் ஆகும்போது அவுட்ரைட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் வராது, ஒரு சின்ன வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து அதை வேரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் ஃப்யூச்சரில் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது டார்க் மேட்டர். அந்த காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட்டை அவரே வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் சொன்னது தப்பு அப்படின்னு ஒத்துட்ருப்பார். ஸ்டார்டிங்கில் E = mc² சொல்லியிருப்பார். ஓகே, அந்த E = mc² வந்து கிளாரிட்டி அந்த அளவுக்கு வந்து மைக் இங்கே வைக்கல. நோ, ஃபேன் ஆஃப் கிட்ட வந்து பாருங்க. ஸோ அவர் சொன்னது என்னென்னா, இந்த E = mc², கிராவிடேஷனல் வேவ்ஸ் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படியே அதை வந்து நெகேட் பண்ணுற மாதிரி he will say that நான் சொன்னது தப்பு, ஒரு காஸ்மோலாஜிக்கல் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி he will have said. ஓகே, அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து டார்க் மேட்டர்னு சொல்லி பார்த்துருக்கோம். டார்க் மேட்டர், டார்க் இதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட்,
when light travels from glass to air partially while the rest is reflected away. Because when light travels from glass to air, you have something called bending. அது பேர் என்னது? Refraction. Second statement, total internal reflection is the basis for optical power. Total internal reflection தெரியும் இல்லையா? எந்த ஆங்கிளில் வந்து இன்சிடென்ஸ் லைட் போதோ ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரைக்கும் இட் கேன் பி ரிஃப்ராக்டட். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? ரிஃப்ளெக்டட் இன்டு த சேம் மீடியம். அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது எங்கே யூஸ் பண்ணோம்? ஆப்டிக்கல் கேபிள்ஸில் எல்லாமே உங்களுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் டைமண்டில் கூட இதெல்லாம் வரும். டைமண்ட்லேயுமே லைட் அடித்தா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ நீட் டு நோ. ஈவன் இந்த ரெயின்போ ஆஸ்பெக்ட்லேயுமே யூ வில் கெட் திஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். Okay, next, carbon nanotubes, Vanta black. Vanta black பற்றி எதாவது ஐடியா இருக்கா? அதாவது இருக்கிறதுலே டார்க்கெஸ்ட் பாடின்னு சொல்லியிருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பேரியம் சல்ஃபேட் இம்பார்ட்ஸ் பிளாக்னஸ். ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை ஆன்சர் அட்டன் பண்ணலாம். அதாவது பேரியம் சல்ஃபேட் வந்து அந்த சால்ட் கலரே வந்து ஒயிட். அதை வச்சு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆப்வியஸ்லி எலிமினேட் தட் ஒன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். யூ வில் கெட் யுவர் ஆன்சர். இப்போ எப்படி வாண்டா பிளாக் வந்து பிளாக் பாடியோ, பிளாக்கஸ்ட் பாடியோ, டார்க்கஸ்ட் பாடியோ, தெர் இஸ் சம்திங் கால்ட் ஒயிட்டஸ்ட் பாடி. அந்த ஒயிட்டஸ்ட் பாடிக்கு இந்த பேரியம் சல்ஃபேட் தான் வந்து உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கான ரீசனே. அந்த பிரைட்னஸ் கொடுக்குற அந்த பேரியம் சல்ஃபேட் பாடியை வச்சு வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் க்ளவுட்ஸ் வச்சு வி ஆர் ட்ரைங் டு ரிஃப்ளெக்ட் த சோலார் எனர்ஜி, குளோபல் வார்மிங் தடுக்கிறது. லாஸ்ட் டைம் ஒரு சீகவ் பற்றி சொன்ன ஞாபகம் இருக்கா யாருக்காது? சீகவ் என்னது? மேமல். சீகவ் மேமல் டுகாங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் இட் இஸ் ஒன் ஆஃப் த குரூப் வந்து மெனாட்டிஸ். அதுவும் அதோட இன்னொரு பேர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது சொல்லுங்கள், தே ஆர் இன்செக்டா? ஆன்சர் வந்துருச்சா? அண்ட் தே ஆர் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் ஆஃப் ஹைராக்ஸ். ஹைராக்ஸ்னால் எலிஃபெண்ட் மாதிரி ஒரு பெரிய இதுன்ற மாதிரி மேமல்ஸ், குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, மேமல் தான். ஓகே, ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட், ஜியோசிங்க்ரோனஸ் ஜியோஸ்டேஷ்னரி. ஒரு சேட்டலைட் அந்த ஜியோசிங்க்ரோனஸ் ஆர்பிட்லேயே வைக்கிறதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ அதுக்கு என்னென்ன இது நிற்கிது? அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு எது ஹெல்ப் ஆகுது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் ஒன்றுமே தெரியாது. Gravitational force on the satellite by the earth. தனக்கு தானே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் சுற்றி அதே ஆர்பிட்டில் ஓடிட்டு இருக்கு. ஓகே, தென் கிளாஸ் கேன் பி எச்ட் ஆர் ஸ்க்ராச்டு பை. லேபில் சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் பார்த்துருக்கீங்களா? எதில் இருக்கும்? கிளாஸ் பாட்டிலில் தானே இருக்கும். எடுத்துடலாமா? 1 and 2 டைமண்டையும் கட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ சார். டைமண்டையும் கட் பண்ண முடியும். உங்களுக்கு இது ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடையும் இது பண்ண முடியும். அக்வாரெஜியா எதுக்கு யூஸ் ஆகும்? கோல்டு டிசால்வ் பண்ணுறதுக்கு யூ கெட் சம்திங் கால்ட் அக்வாரெஜியா. அண்ட் தெர் இஸ் சம் அதர் திங் தட் யூ நீட் டு நோ. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் கோல்டை வந்து கரைக்கும் கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் வென் இட் அஃபெக்ட்ஸ் அ பர்சன். ஓகே, அதுக்கு பதிலாக அக்வாரெஜியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நேச்சுரல் ரப்பரோட பாலிமர் ஐசோப்ரீன். கரெக்டாக தப்பா? நேச்சுரல் ரப்பரில் இட் இஸ் அ பாலிமரிக் குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்குது. அண்ட் அதில் ஒன்று வந்து ஐசோப்ரீன், பாலி ஐசோப்ரீன், இதெல்லாம் நிறைய வந்து சிந்தட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ்
இதெல்லாமே இருக்குது. இதை தாண்டி வி ஆர் கெட்டிங் சிந்தட்டிக் ரப்பர் ஆல்சோ, அதுலேருந்து தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். அடுத்தது வந்து யூ ஹாவ் சம்திங் கால்டு polyamide is widely used for making bulletproof materials. Kevlar மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா, ஃபார் புல்லட் ப்ரூஃப், அது எல்லாமே இது வச்சு தான் பாலியமைடு. ஓகேவா? தென் யூ ஹேவ் சம்திங் கால்ட் ஜிங்க் ஆக்சைடு, கிளேஸுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி செராமிக்ஸ் மேலே வந்து அதாவது வந்து இந்த ஜிங்க் ஆக்சைடு போட்டிங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் கரோஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதோட ஒர்க்கிங். ஜிங்க் ஆக்சைடு இருந்துச்சுன்னா அதை தடுத்துரும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்ட் கொஷின்ஸ். ஆன்சர் என்னது? நெக்ஸ்ட் மறுபடியும் பிளாக் ஹோல். ஏன் எந்த ஒரு பார்ட்டிகளையும் அலோவ் பண்ணாது? ஒய்? ஹை டென்சிட்டி. நெக்ஸ்ட் மீஸ்னர் எஃபெக்ட். இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் கண்டக்டரில் மீஸ்னர் எஃபெக்ட்னா என்னது பர்டிகுலராக? வாட் யூ திங்க் இஸ் த மீஸ்னர் எஃபெக்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுக்கு கூட ரெசிஸ்டிவாக இருக்கிறது, எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ரெசிஸ்டிவாக இருக்கிறது சூப்பர் கண்டக்டிவிட்டின்றோம். அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி ஸ்டேட்டில் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டே கொடுத்தாலும் அதோட இம்பேக்ட் வந்து அந்த ஃப்ளோ மேலே இருக்காது. தட் இஸ் கால்ட் மீஸ்னர் எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் சில்கா லேக். ஆல்ரெடி சில்கா லேக் ஒரு கொஸ்டின் பார்த்தோமா? ஓகே, மணிக்கப்பட்னா இஸ் இன் சில்கா லேக். கரெக்டாக தப்பா? ஒரிசாவில் தான் இருக்குது மணிக்கப்பட்னா, அண்ட் இட் இஸ் இன் சில்கா லேக். அண்ட் செகண்ட் ஒன் வந்து சில்கா லேக் மகாநதி ரிவர் கிட்டே இருக்கு. மகாநதி கிட்ட இருக்கிறது என்னது? வேற ஒரு லைக் என்விரான்மெண்டலி இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் இருக்குது. என்னது? பித்தர்கனிகாஸ். எஸ், அது மகாநதியோட ட்ரிபியூட்டரிஸ் கிட்ட தானே இருக்குது. ஸோ யூ கெட் சில்கா நியர் த மவுத் ஆஃப் தயா ரிவர். தயா. ஓகே, அண்ட் மான்ட்ரோக்ஸ் ரெக்கார்டில் சில்கா லேக் இருக்கா இல்லையா? ரெண்டு தான் இருக்குது மான்ட்ரோக்ஸ் ரெக்கார்டில். என்னென்னது? ரெண்டு தான் மான்ட்ரோக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. ராம்சார் வெட்லாண்ட் சைட்ஸ் நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. அது வேறு ஆரம்பத்தில் 40, அப்புறம் 50, அப்புறம் 60, 70 இன்னும் போயிட்டே இருக்குது. இன்னும் லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்குது. அதை விட்டுருங்க. மான்ட்ரோக்ஸ் ரெக்கார்ட்னா மெயின்டைன் பண்ணாமல் சரியாக இல்லாமல் ஒரு இருக்கிற ராம்சார் சைட்ஸ் ரெண்டு தான் இருக்குது. என்னென்னது? ராஜஸ்தான் ஒன்று, கேலதியோ நேஷ்னல் பார்க். இன்னொன்று ஒன்று லோக்தாக் லேக், மணிப்பூர். சில்கா ஒரு காலத்தில் இருந்தது, அதை காப்பாற்றி வெளியே வந்ததுனால சில்கா இப்போ அதில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, அதுலேருந்து வெளியே சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க அது. ஓகே, ஆன்சர் என்னது அப்போ? நெக்ஸ்ட் கலர்லெஸ் கேஸ், லிட்மஸ் பேப்பர். ரெட்டை ப்ளூவாக மாற்றுறது என்ன சொல்யூஷன்? ரெட் லிட்மஸை ப்ளூ கலராக மாற்றுறது பேஸ். ஸோ இது மூணு எது? HCl ஆசிடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆசிடு, நைட்ரஸ் ஆக்சைடு கூட யூ கேன் சே டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் அசிடிக் கம்பேர்ட் டு ட்ரைஹைட்ரேட். உங்களுக்கு ஆக்சிஜன் குரூப்பும் இல்லை, குளோரின் குரூப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நைட்ரஜன் ட்ரைஹைட்ரேட். ஓகே, நைட்ரஜன் ட்ரைஹைட்ரேட்னா என்னது? அமோனியா பேஸ் தானே. நெக்ஸ்ட் எர்கோஸ்பியர், பிளாக் ஹோல். இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கேன், எர்கோஸ்பியரை பற்றி. அது எப்படி பிளாக் ஹோலில் பார்ட்ஸ் கேட்டால் மட்டும் தெரிய மாட்டேங்குது, இது தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக எர்கோஸ்பியர் வந்து நியூஸில் வந்துச்சு, அதனால் பார்த்தாச்சு. அதானே? அது எப்படி கரெக்டாக எர்கோஸ்பியர் மட்டும் தெரியுது? லித்தோஸ்பியரில் ஓஷியானிக்கில் எங்கேயும் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதனால் படிக்கலை, இதில் எதுவும் வரல. அப்போ இது
இதுவும் நைஸ் தான். இதெல்லாம் எலிமினேஷன் டாக்டிக்ஸ் தான். ஓரளவுக்கு நம்ம படித்ததில் எங்கேயாவது தட்டிச்சுன்னா இது ஓகே வரலாம், அப்படி இல்லைன்னா அதுதான். ஸோ யூ கேன் எலிமினேட் ஆல் த அதர் 3 இல்லையா. நெக்ஸ்ட் 64. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த அக்ரீஷன் டிஸ்க்கு அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் தான் உங்களுக்கு வந்து எர்கோஸ்பியர்லாம் வரும். ஓகே. 64 என்னது, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அதே தான் கேட்டான். ஃபஸ்ட்டு கேட்டதே தான் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிடிச்சி வச்சுக்குதா, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் மாதிரி. அப்போ அதில் என்ன வரும், அது என்ன கொடுக்குது உங்களுக்கு, அக்சலரேஷன் தானே கொடுக்குது, ஸ்பீடு கிடையாது இல்லை. சும்மா குழப்பறதுக்கு, சும்மா குழப்பி விடுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்தது லூனார் சர்ஃபேஸ். இது சொன்னேன் ஞாபகம் இருக்கா, ஒரு கொஷின் வரும் லூனார் சர்ஃபேஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக அனுப்பின சந்திரயான் 3ல் இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சோலார் சாயிலில் லூனார் சாயிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல் தீஸ் ஆர் தேர். அலுமினியம், டைட்டானியம், கால்சியம், குரோமியம் இதெல்லாம் இருக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் யூ நீட் டு நோ இன் அண்ட் அவுட் அபவுட் சந்திரயான் 3. அதோட பார்ட்ஸ் என்ன, அதோட அட்வான்ஸ்டு பார்ட்ஸ் என்ன, என்னென்ன பர்பஸ் என்ன. பார்ட்ஸ்னால் ஜஸ்ட் அந்த லேண்டர், ரோவர் அது மட்டும் கிடையாது. யூ நீட் டு நோ ஆல் த இன்டெப்த் பார்ட்ஸ். இதெல்லாம் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெயின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் such thing in the prelims also. Okay. Then permanent hardness of water. CaCl. கால்சியம் பைகார்பனேட் வந்து கரைஞ்சிரும் உங்களுக்கு வாட்டரில் இல்லையா. இந்த பைகார்பனேட்லாம் உங்களுக்கு கரையிற பொருள் தான். குளோரைடு வந்து அது பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைடு அந்த ஹார்ட்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். வாட்டர் வந்து உங்களுக்கு இது இருக்காது. அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன போடுவாங்க, அந்த ஹார்ட்னஸை பிரேக் பண்ணுறதுக்கு? வாட் யூ திங்க் இஸ் யூஸ்ட் டு பிரேக் திஸ் ஹார்ட்னஸ்? அது என்னமா சொன்னீங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஃப்ரம் அ ஹையர் கான்சன்ட்ரேஷன் புஷ் பண்ணி யூ டூ. நம்ம ஊர் வாட்டரை வந்து ஹவு டு யூ திங்க் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்ன பண்ணுது? ஹார்ட் வாட்டரை வந்து இட்ஸ் மேக்கிங் இன்டு soft water for consumption. That's it. Next, which one of the following explosives does not contain nitroglycerin? ட்ரைநைட்ரோகிளிசரின் இல்லாத ஒரு இது அவுட்ரைட் ஃபேக்ட், வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஓகே. அமெட்டால். ஏன்னா கார்டைட்டு, ஜெலட்டினில், டைனமைட்டில், ஜெலட்டின் டைனமைட்லாம் ரெகுலராக மைனிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா. அமெட்டால்னால் உங்களுக்கு வந்து டிஎன்டின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, ட்ரைநைட்ரோட்டோல்வேன், அது வந்து உங்களுக்கு அமெட்டின் தான். ஸோ இட் வில் நாட் பி கம்மிங் அண்டர் நைட்ரோகிளிசரின். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மிசலார் வாட்டர் சர்ஃபாக்டன்ஸ். சர்ஃபாக்டன்ஸ்னால் என்ன? சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் ஈவனாக கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறது. மிசலார் வாட்டர்னால் என்ன? இது யாருக்கு தெரியும்னா நல்லா மேக்கப் போடுறவங்களுக்கு நல்லா ஐடியா இருக்கும் இதை பற்றி. ஐ டோன்ட் திங்க் நோ ஒன் இஸ் சார். ஆமாம் சார், மேக்கப் ஒயிட் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது தனியாக, தெரியுமா உங்களுக்கு? ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபவுண்டேஷன் இல்லை எந்த ஐலைனர்ஸ் இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் ஸ்கின்னு கூட அப்படியே ஒட்டி இருக்கும் இல்லையா, ஸ்கின்னு பீல் ஆகாமல், ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மிசலார் வாட்டர்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. கொஞ்சமாக இஃப் யூ கேன், அது வந்து ஒரு பார்ட் வந்து ஹைட்ரோஃபிலிக்கு, ஒரு பார்ட் வந்து ஹைட்ரோஃபோபிக். ஸோ அது என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக இஃப் யூ டிப் இட் இன் வாட்டர் அண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இங்கே எதெல்லாம் வந்து இந்த வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இந்த மேக்கப்லாம் இருக்கோ அப்படியே அதில் ஒட்டிக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியாக வந்து மேக்கப் எடுத்துடலாம். மிசலார் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கார்னியர், இந்த லாக்மி இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதே தான், சேம். அந்த வாட்டர் பேர் வந்து மிசலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மிசலார் லிக்விட். நெயில் பாலிஷ் ரிமூவர், மேக்கப் ரிமூவர், ஃபவுண்டேஷன் ரிமூவர் எல்லாமே வரும். அண்ட் ஐஸ்கிரீம் கண்டெயின் சர்ஃபாக்டன்ஸ். எஸ் ஆர் நோ? ஐஸ்கிரீமில் சர்ஃபாக்டன்ஸ் இருக்குமா இருக்காதா? சர்ஃபாக்டன்ஸ்னால் என்ன சொன்னேன்? ரெடியூஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு. ஸோ ஐஸ்கிரீம் ஆப்வியஸ்லி ஹேஸ் தட் பிகாஸ்
ஸ்ப்ரெட் ஆகணுன்னா அந்த ஈவனாக வந்து ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூ நீட் சம்திங் கால் சர்ஃபாக்டன்ஸ். அண்ட் அனதர் ஐஸ்கிரீமில் வந்து உங்களுக்கு இன்னொன்று ஆட் பண்ணுவாங்க. என்னது அது? எமல்சிஃபயர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எமல்சிஃபிகேஷன்னா அந்த கன்சிஸ்டன்சி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து அது கரைஞ்சிடாமல், அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகாமல். ஏன்னா வந்து இஃப் யூ ஐஸ் கரைய என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல்லாக லிக்விட் ஆகிட்டு கரைஞ்சி அது வந்து பிரிஞ்சு இது போயிடும் இல்லையா? ஐஸ்கிரீம் ஏன் வந்து கொஞ்சம் நேரம் வச்சா கூட அது வந்து இட் இஸ் ட்ரைங் டு ஹோல்ட் இட் அப். எமல்சிஃபிகேஷன் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம், எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஈவன் இந்த கேன்டு ஃபுட்ஸில் கூட யூ வில் ஃபைண்ட் திஸ் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ். அதுதான் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். எமல்சிஃபிகேஷன்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி பார்ட்டிகல்ஸை. ஓகே, தென் அட்டோஃபிசிக்ஸ். எது? எமல்சிஃபயர்ஸ், சாலிட் இன் கேஸ் எமல்சிஃபயர்ஸ். ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும் இந்த சாலிடை வந்து அப்படியே. இட் ட்ரைஸ் டு bring those particles together without disintegrating. Okay, next attophysics. மெட்டீரியல் ஸ்டடிக்கு அது யூஸ் ஆகுமா உங்களுக்கு? கூட குவாண்டம் கம்ப்யூட்டிங் நான் சொன்னேன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் மைன்யூட் லெவலில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டுருக்கு. அதுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுமா? ஸோ திஸ் இஸ் அ நியூ ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் இஸ் டெவலப்பிங். அதுவும் வந்து இந்த லெப்டான்ஸ், குவார்க்ஸ், ஸ்டாண்டர்ட் மாடல்னு ஒன்று சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? அதில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த அட்டோஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வருமா வராதா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருமா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வருமா வராதா? இட் ஹாஸ் அபிலிட்டி டு கிரியேட் அண்ட் மேனிப்புலேட் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் அண்ட் எக்ஸ்ரே பல்சஸ். மெட்டீரியல் ஸ்டடிங்கிறதுனால இட் ஹாஸ் ஏபிள் டு பி மேனிப்புலேட் பண்ண முடியும். யூ கேன். பட் அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த இது வேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டோன்ட் ட்ரை டு ஓவர் பவர். அது வராதோ டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எடுத்துக்காதீங்க. சம் ஃபேக்ட்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் தான், யூ கேன் சே. சரி, இட் கேன் ப்ரொவைடுன்னு வந்திருக்கு. அடுத்தது இட் கேன் ப்ரொவைட் அ ரியல் டைம். இது வருமா வராதா? ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் சொல்லி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து யூ கேன் மேக் அ கெஸ், ஒரு லாஜிக்கல் கெஸ். கேன், காண்ட் அப்படின்னு கேட்கும்போது யூ கேன் கெஸ் வருமா இல்லை. பட் இட் ஹேஸ் த அபிலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஃபேக்ட். இதர் யூ நோ இட் ஆர் டோன்ட் நோ அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே வச்சுக்கோங்க. அட்டோ ஃபிசிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணால், அப்படி இல்லைனா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து யூ டோன்ட் ட்ரை டு கெஸ் பிகாஸ் இட் கேன் பி கரெக்ட், இட் கேன் பி ராங். ஓகே, நெக்ஸ்ட் capillarity. See, capillarity இது பியா டி தான்டா, எல்லாமே வரும்ல. ஏன் எது வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட்டர் ட்ராப் காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் ஆகுறது, அதுவும் கேபிலாரிட்டி, கேபிலரி ஆக்ஷன்ஸ் தானா? ஏன் அதையும் சி பி பிளட் கிளாட்டிங்கும் வரும் கேபிலரி ஆக்ஷன்ஸுக்கு. பிளட் கிளாட்டிங் கேபிலரி ஆக்ஷனா? அது அக்ரிகேஷனில் அதான் அது அக்ரிகேஷன். பிளட் கிளாட்டிங் வந்து யூ ஹேவ் சம் ஆல் த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கம் தேர் அண்ட் அக்குமுலேட், அதனால உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகுது. அதுவே பிளட் ஒரு இடத்துல பட்ட உடனே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து கேபிலரி ஆக்ஷன். பிளட் கிளாட்டிங் இஸ் நாட் எ கேபிலரி ஆக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மலபார் பேயர்டு ஹார்ன்பில்ஸ். மலபார் பேயர்டு ஹார்ன்பில்ஸ், இட் இஸ் ஹெர்பிவோரஸ் ப்ளூமேஜ். ஹார்ன்பில்ஸ்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ வல்ச்சர் கைண்ட் ஆஃப் ராப்டர் கைண்ட் ஆஃப் திங் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமல் வந்து ஹெர்பிவோரஸாக இருக்குமா? புரியுதா பாயிண்ட்டு? ஸோ தேர் யூ ஹேவ் யுவர் ஆன்சர். So it is not herbivorous, it is near threatened, and eliminate that answer, you got it. Okay, மறுபடியும் சம்ம
கான்செப்ட் புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது டிஸ்டன்ஸில், அதோட மாஸை வந்து டபுளாக ஆக்குறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படியே இருக்குது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், மூன் ஃபால்னு ஒரு படம் இருக்குது, யாராவது பார்த்தீங்களா? மூன் ஃபால். சடனாக மூனோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்து அப்படியே ஏர்த்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். மூனோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த நம்ம ஏர்த்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து மூணு வந்து இழுத்துடும். ட்ரை டு வாட்ச் தட் மூவி. அந்த கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன்லேயே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இது செட்டரிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ வாட்ச் தட், அதில் வந்து என்ன கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா, அந்த மூணை வந்து இட் இஸ் அ காலனி அப்படின்வாங்க, ஏலியன்ஸ் இருக்கிற ஒரு காலனி அப்படின்வாங்க. மூணே வந்து ஏலியன்ஸ் இருக்கிற காலனி. ஏலியன்ஸ்னு சொல்லுவதை விட நம்ம ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து வந்து ஏர்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்காக தட் காலனைஸ் ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அப்புறம் வந்து அந்த காலனைஸ்ட் இதில் வந்து ஏஐ வந்து அதோட இம்பேக்ட் வந்து மூன் சடன்லி இட் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் சைஸ். ஒன்ஸ் இட்ஸ் சைஸ் இன்க்ரீஸ், 2 பாடி மாசஸ் வந்து வேரி ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன பண்ணோன்னா, ஏர்த் எப்படி வந்து நம்மளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம தரையில் நிற்கிறோமோ, மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆக நம்மளை அப்படியே மேலே இழுக்கும். எஸ், அதை நம்ம இங்கே ஏர்த்தும் ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கும், மூணுமே அங்கே பக்கம் இழுத்துட்ருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ட்ரை டு வாட்ச் தட் மூவி மூன் ஃபால். ஓகே, இஃப் டைம் பர்மிட்ஸ். ஓகே, then weight of a person is half about that of an earth. பாவிங்களா, weight is equal to mass into gravity. கரெக்டா? ஸோ இங்கே இருக்கிறத விட அங்கே வெயிட் கம்மி, ஸோ யூ ஹாவ் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி கம்மியாக தான் இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட். 0.5 ஹைட் வந்து ஒரு இடத்துல போகுதுன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்னொரு பிளானெட்டில் என்ன ஆகுது? ஹாஃப் ஆகுதா? ஸோ யூ ஹாவ் வாட்? ஆப்வியஸ்லி கால்குலேஷன் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஆன்சர் கரெக்ட் தான். ஆன்சர் கரெக்ட் தான். கால்குலேஷன் எப்படின்னு புரியுதான்னு கேட்டேன். 0.25. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு அனலைஸ் ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு வந்து அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். யூ நீட் டு நோ த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கிராவிடேஷன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் வராது. ஸோ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சடனாக இப்படி வந்ததுன்னா கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. விட்டு போயிடுங்க, லாஸ்ட் மினிட்ல விட்டு போகணுன்னா கொஷின் பேப்பரில் பாதி கொஷின் விட்டு போகிறவங்க தான். ஓகேவா? இது எதுவும் அட்டென்ட் பண்ண முடியாதப்போ யூ ஹேவ் டு டேக் திஸ் ரிஸ்க்ஸ், நோ அதர் ஆப்ஷன். நெக்ஸ்ட், இந்த ஜீரோ ஷேடோ டே, இந்த கான்செப்ட் பற்றி அதுக்கு ஐடியா இருக்கா? எர்த்தோட சால்ஸ்டிஸ் பொசிஷனில் ஞாபகம் இருக்கா? சம்மர் சால்ஸ்டிஸ், வின்டர் சால்ஸ்டிஸில் சன் டைரெக்டாக வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஒரு பொசிஷனில் அடிக்குமா? அந்த பொசிஷனில் அடிக்கும்போது நூன் டைமில் பர்டிகுலராக உங்கள் ஷேடோ வந்து உங்கள் கால் கடியிலே தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. தட் இஸ் கால் ஜீரோ ஷேடோ டே. ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்கு? டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? சன்ரைஸ் அண்ட் சன்செட்டில் எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இப்படி இல்லை இப்படி ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் யூ வில் கெட் அ ஷேடோ. தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணலாமா? செகண்ட், occurrence of zero shadow is strictly confined to Tropic of Cancer and Tropic of Capricorn. இந்த ஒரு ரீஜனுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நடக்கும். பட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி கன்ஃபைன்டுன்னு கேட்டிருக்கான். ஸ்ட்ரிக்ட்லி கன்ஃபைன்டு வராது. பிகாஸ் சி போலார் ஏரியாஸில் நீங்கள் இருக்கீங்க, சம்டைம்ஸ் அங்கேயுமே உங்கள் சால்ஸ்டிஸில் சம்மர் சால்ஸ்டிஸ், வின்டர் சால்ஸ்டிஸ் 6 months வரும் இல்லையா? ஓவர் ஹெட்டில் இருக்கும் சன். படிச்சிருக்கீங்களா? நார்த் போலில் வந்து 6 மாதம் இருக்கும், சவுத் போலில் 6 மாதம் இருக்கும், ஓவர் ஹெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க இல்லையா? அங்கே கூட சம்டைம்ஸ் யூ கேன் சி திஸ் ஜீரோ ஷேடோ டே. சம்டைம்ஸ், அது ஒரு ரேர் ஃபினாமினல். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம்
இதுவாக இருந்துக்கோங்க. ஸ்ட்ரிக்ட்லி கன்ஃபைன்டு மேக்ஸிமம் வந்து அது ஆப்வியஸாக வந்து இட் இஸ் இன் த ரீஜன் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், பட் சம்டைம்ஸ் கேன். In India, zero shadow day occurs twice a year during the solstice, summer solstice, winter solstice. Zero shadow day is a result of sun's declination becoming equal to the latitude of the location on earth. latitude மாற மாற சன்னோட இதுவும் டிக்ளைன் ஆகிறதும் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு ஜீரோ ஷேடோ. ஆன்சர் என்னது அப்போ? எஸ். ஓகே, தென் LIGO. இதுக்கு எத்தனை பேர் வந்து டி மார்க் பண்ணீங்க? எத்தனை பேர் டி மார்க் பண்ணீங்க? வேறு யாராவது டி மார்க் பண்ணீங்களா? நோ. எனிஒன் மார்க்டு சி? இல்லை. எனிஒன் மார்க்டு பி? எல்லாருமே மார்க் பண்ணியிருப்பீங்க ஆல்மோஸ்ட், இல்லையா? பி. ஒய்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போத் இன் யூஎஸ் அண்ட் லூசியானா, வாஷிங்டன். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட். ஓகேவா? தேர்டு தான் நம்ம ஊரில் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஸ்டார்ட் சம்திங் இன் மகாராஷ்டிரா. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பேசிக் ஃபேக்ட் என்னென்னா ஆன்சர் வந்து சி. ஏன்னா வந்து அது வந்து யூ ஷேப் கிடையாது, எல் ஷேப். ஒரு டவுட் வரும், இதெல்லாம் ஃபேக்ட் தான், வேறு வழி இல்லை. ஓகே, பட் யூ ஹேவ் டு நோ த அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் LIGO இஸ் இன் மகாராஷ்டிரா அண்ட் LIGO டிடெக்ட்ஸ் பிளாக் ஹோல் மர்ஜஸ். கிராவிடேஷனல் வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் பில்டிங் திஸ் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்.